வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 16. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஆனா ப்ரீவியஸ் இஷ்யூ நம்ம அப்சல்யூட் ஜோக்கரோட ஆரிஜினை பத்தி டீடைலா சொல்லிருப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம அதை ரீகேப்ல கவர் பண்ண முடியாது. சோ அதனால நீங்க டைரக்டா செக் பண்ண தான் கரெக்டா இருக்கும். ஆனா அந்த இஷ்யூல நம்ம ஆல்ஃபர்ட் ஏதோ ஹெல்ல இருந்து வந்த ஒரு வாரியர் சிட்டி ஹால்ல இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருப்பாரு. அண்ட் ஹெல்ல இருந்து வந்த ஒரு வாரியர் உமன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அது நம்ம அப்சல்யூட் வண்டர் உமனே தான். ஸோ நம்ம அப்சல்யூட் பேட்மேன் சிட்டி ஹால்ல இருக்கிற நம்ம வண்டர் உமனோட சேர்ந்து என்ன மாதிரியான சம்பவம்லாம் பண்ண போறானுங்கிறத நம்ம இஷ்யூ நம்பர் 16ல பார்க்க போறோம். அண்ட் இதோட ரீகேப்ப முடியுது. ஸோ தொடங்குவோமா? ஓப்பனிங் நம்ம பெயினுக்கும் பேட்மேனுக்கும் ஷோடவுன் நடந்தா அந்த ஸ்டேடியம் தான் காட்டுறாங்க. அண்ட் காமிக்லயும் ஃப்ரைடே தாங்க. அண்ட் அந்த இடத்துல 2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் இது கொஞ்சம் பாருங்களேன். ஓகி ப்ரூஸ் இப்ப நம்ம பில் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த வேன்குள்ள இருந்த நம்ம ப்ரூஸை எழுப்பி இருப்பான். அண்ட் அப்ப அங்க இருந்த நம்ம லூசியஸ் ஃபாக்ஸ் அந்த கேட்ட தனியா விடு லைட் நைட் அ பிக் காய் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்கும் போது நம்ம ப்ரூஸ் அந்த வேன்ல இருந்து வெளில வந்திருப்பான். அண்ட் அகைன் அந்த ஒர்க்கர், நீ பேட்மேனை நம்புறியா? இந்த சிட்டி இந்த ஓல்ட் ஸ்டேடியம் ஒரு வாட்டி கூட இடிக்கல, ஆனா பேட்மேன் அதை ஒரே நாள்ல பண்ணிட்டான். ஆல்ரைட் பாய்ஸ், அந்த 150 புதிய யூனிட் கான்கிரீட்டை ஊத்துவோம். ஏன்னா காத்தம்க்கு அது தேவை. ஆமா கர்மா, அந்த பெயின்னா என்ன பேட்ஸோட சரியா இருக்கான்னு யோசிக்க வைக்குது. ஓகே, வீக்கெண்டுக்கு பேக்கப் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு நண்பர்களே. அப்படியே மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டே இருக்குதுங்க. தென் கடைசியா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூசியஸ் ஃபாக்ஸ் நம்ம ப்ரூஸ் கிட்ட, நான் சொல்லி ஆகணும் ப்ரூஸ், நீ திரும்ப வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மறுபடியும் நடக்காது மிஸ்டர் ஃபாக்ஸ். எனக்கு ஒன்று பத்தி தெரியும். அதாவது ரொம்ப சீரியஸான விஷயம் நடக்கலனா நீ இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்க மாட்டேன். ஸோ அதனால உன்னோட நண்பனா நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே, நான் நல்லா தான் இருக்கேன். தேங்க்ஸ். தோன் இந்த வீக்கெண்ட்ல ஏதாவது பண்ணு, வெளியில போ, கிராஸை டச் பண்ணு, ஹார்ஸ் ரைட் பண்ணு, சண்டை போடு, ஜஸ்ட் ஹேவ் சம் ஃபன் மேன் அப்படின்னு மிஸ்டர் ஃபாக்ஸ் சொல்ல, அதுக்கு நம்ம ப்ரூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த இடத்துல நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், மிஸ்டர் ஃபாக்ஸ்க்கு நம்ம ப்ரூஸ் தான் பேட்மேன் தெரிஞ்சிருக்கு. தென் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி காத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும். இங்க நம்ம ப்ரூஸ் ஹார்வி அண்ட் ஹார்வியை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். நான் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களோட யூசுவல்ஸ். ஹார்வி உனக்கு டபுள் ஸ்டிக் அண்ட் ஹாசி உனக்கு பேர்ட் சுப்ரீம். அது ரொம்ப நல்ல விஷயம் ப்ரூஸ். ஆனால் ஆசியால சாலிடான விஷயத்த இன்னும் சாப்பிட முடியாது. என்ன மன்னிச்சிடு ஆசி. சாவேஜ், அட்லீஸ்ட் செலினாக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்குள்ளே அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டா. சரி, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட் ப்ரூஸ். அவன் உனக்கு ஏதாச்சும் விட்டுட்டு போனாலா? உன்னோட யூஸ்வலான உடஞ்ச மனசுல நான் இங்க சண்டை போடுறதுக்காக வரல. அதுக்கப்புறம் எதுக்காக வந்திருக்க ப்ரூஸ்? விஷயங்கள் எல்லாம் பேட்சப் பண்ணவா? ரீபர்ட், இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஹார்விய ஹெடிய மான்ஸ்டர்ஸ் நினைச்சு நிக்கிறாங்க. பட் இதை நீ தான் சூஸ் பண்ண. ஆனா இப்ப உன்னால எங்களை பார்க்க கூட முடியல. இல்ல தாண்டா நினைச்சேன் நீ இந்த சிட்டியை காப்பாத்ததுல கெட்டிக்கார. சோ அதனால அடுத்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற எவனா ஒருத்தனை காப்பாத்த பாரு. யா, தட்ஸ் ரைட். கோ வாக் அவே பிக் ப்ரோ. நீ அவன் கிடையாது அப்படின்னு சொல்ல நம்ம ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அண்ட் அப்ப நம்ம ஹார்வி ஹார்ஷாசி அவனுக்கு அது தேவைதான். நேர்ல எத்தனை பேர் இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதாவது நம்ம ஹார்வி டூ ஃபேஸ் மாதிரி 2 விதமா இந்த இடத்துல பேசியிருப்பான். எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? தென் ப்ரூஸ் அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பேட் சூட்டை போட்டுக்கிட்டு அங்க இருந்து காத்தம் மியூசியம்க்கு தான் வந்திருக்கான். ஆனா நம்ம பேட்மேன் நம்ம அப்சல்யூட் வண்டர் உமன் கொடுத்த டாலிஸ்மன் ஆஃப் எக்விட்டி யூஸ் பண்ணி வண்டர் உமனை சமன் பண்ணிருப்பாரு. காட்டு தீவோட டயானாவை கூப்பிடுறான். ஹலோ ப்ரூஸ், இந்த டாலிஸ்மன் ஆஃப் எக்விட்டி 3 வாட்டி தான் வேலை செய்யும். ஆனா நீ அதை வச்சு என்ன சமன் பண்ணிருக்கனா ரொம்ப மோசமான விஷயத்துக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம வண்டர் உமன் சொல்லியிருப்பாங்க. பட் வை டாலிஸ்மன் ஆஃப் எக்விட்டி நம்ம பேட்மேனுக்கு எப்படி கிடைச்சது? நான் இஷ்யூ நம்பர் 15 வரைக்கும் எதையுமே ஸ்கிப் பண்ணாம மொத்தமா தான் பார்த்துட்டு இருக்கேன். பட் எந்த இடத்துலயுமே பேட்மேனுக்கு நம்ம வண்டர் உமன் கொடுக்கவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆக்சுவலா நம்ம அப்சல்யூட் வண்டர் உமன் காமிக்ல இஷ்யூ நம்பர் 15ல நம்ம பேட்மேன் வண்டர் உமன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த காமிக்கோட மிட் போர்ஷன்ல தான் நம்ம வண்டர் உமன் இந்த டாலிஸ்மன் ஆஃப் எக்விட்டியை நம்ம பேட்மேன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. பட் அந்த காமிக்கை நான் இன்னும் ரீட் பண்ண ஆரம்பிக்காதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பட் கூட சீக்கிரம் நம்ம அந்த காமிக்கை பார்த்துருவோம். ஸோ வண்டர் உமன் கொடுத்த அந்த டாலிஸ்மன் ஆஃப் எக்விட்டியை வச்சு தான் இந்த இடத்துல நம்ம அப்சல்யூட் பேட்மேன் வண்டர் உமனை சமன் பண்ணிருப்பாரு. பட் ஏன்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம பேட்மேனே சொல்லுவாரு. கேளுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பாதி மனுஷனாவும் பாதி மிருகமாவும் மாறி இருக்கான். அண்ட் இன்னும் ரொம்ப மோசமாவும் மாறிட்டே தான் இருக்கான். அண்ட் உன்னோட உலகத்துல மனுஷனா மாறின மிருகமும் மிருகமா மாறின மனுஷனும் நிறைஞ்சிருக்கு. ஸோ சம்திங் நான் எதிர்பார்க்குறேன். சம் ஆர்டிஃபேக்ட் மாதிரி. எனக்கு சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்கேல உருமாற்றம் அடைகிற ஒரே டூல் சாக்ரிஃபைஸ் மட்டும்தான். ஆனா குழப்பமான மனசுக்கு அது ஒரு பேரழிவா இருக்கும். ஆனா இந்த இடத்துல உன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கான எந்த கியூரும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு உலகத்துல இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட் உதவலாம். ஆனா அந்த பயணம் ரொம்ப மோசமாவும் ரொம்ப நாள் நீடிக்கும். குறைஞ்சபட்சம் 1 வாரமாச்சு. ஆனா எனக்கு இங்க வேலை இருக்கு. லக்கிலி அங்க இருக்கிற நேரம் கொஞ்சம் வித்தியாசமா நகரும். ஆனா நான் முன்ன சொன்னதுதான், அது ரொம்பவே மோசமா இருக்கும். டயானா, ஓயில் எனக்கு காப்பாத்துறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா நான் போறேன் இப்பவே. ஆல்ரைட் ப்ரூஸ், உன்னோட விருப்பம் போல. சர்சியோட மகள் காட்டுத்தீவோட டயானாவோட தியாக ரத்தத்தை ஏத்துக்கோங்க. இந்த பயங்கரமான ஹெக்கிட்டியோட பிரியமானவ கார்ட்னஸ் ஆஃப் அக்ராஸ் ரோட்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவன் லாங்குவேஜ்ல இது ஒன்று சொல்றாங்க, அது நமக்கு தெரியல. பட் நம்ம அப்சல்யூட் வண்டர் உமன் தன்னோட பிளட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ண அவங்க டைரக்டா நரக மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உன்னை ஸ்டடி பண்ணிக்கோ ப்ரூஸ்,
இது ஹேடிஸா? இல்ல இது சர்ஃபேஸ் வேர்ல்டுக்கும் அண்டர் வேர்ல்டு சீரியஸா அந்த ஃப்ரேம் வேற லெவல்ல பண்ணிருப்பானுங்க. ஆனா அங்கதான் உலகத்துக்கு நடுவுல ஒரு மெலிசான திரை இருக்கு. நம்மள சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு உயிரினம் ஹெரோலிஸ். அவன் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு பாலத்தை காவல் காக்கிற ஒரு காவலன். சோ தொடங்குவோமா? உன்னோட பறக்கிற குதிரைக்கு என்னாச்சு? இங்க எந்த ஒரு விஷயம் பறந்தாலும் அது ஒரு டார்கெட்டா மாறிடும். சோ நடக்கிறது மட்டும் தான் நமக்கு சேஃபான ஒண்ணு. அண்ட் அதே மாதிரி பெகாசஸ் மனுஷன் கிட்ட இருந்து இன்னமும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரையுமே அது தகுதியற்றவங்களா தான் நினைக்குது. ஸோ நீ என்ன சொல்றனா பெகாசஸ்க்கு என்ன பிடிக்காதா? கமான் வா நடக்கலாம். தென் இவங்க நடக்க ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுதுங்க. நம்ம ஒண்டர் உமன் பேட்மேன் கிட்ட ஒருவேளை நீ அந்த லைட் நீங்க பார்த்தனா அது உனக்கு கொன்னுடும். தென் 3வது நாள் ஆகுது. ஒருவேளை நீ அந்த பாட்டை கேட்டனா அது உனக்கு கொன்னுடும். தென் 7வது நாள் ஆகுது. ஒருவேளை நீ தடுமாறினா இந்த மணல் உனக்கு கொன்னுடும். தென் 10வது நாள் ஆகுது. கீப் அப். தென் 11வது நாளும் ஆகுது. இது சைக்ளாப்ஸ். எஸ். ஒருவேளை நீ அவங்களோட கண்ணை பார்த்தனா அவன் என்ன கொன்னுடுவான். இல்ல அது நாகரிகமா இருக்காது. அண்ட் ஏன் அவன் உன்னை கொல்ல போறான்? தென் 12வது நாளும் ஆகுது. ஆன்வர்ட் ப்ரூஸ். அந்த பிளட் வார்ம் சேர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு கேம்ப் போறதுதான் சரியானது. சரி, நான் நெருப்பு உருவாக்குறேன். அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லி அந்த இடத்துல ஒரு கேம்ப் போட்டு அங்க தங்குறாங்க. தென் 13வது நாளும் ஆகுது. லைக் ஹெல் மாதிரியா? எங்க அம்மா அதை எப்பவுமே ஒரு வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் 14வது நாளும் ஆகுது. அண்ட் தென் அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, போலீஸ் என் பேரை சொல்லி கத்தி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் என் மேல அந்த பேட்ஸையும் இழுத்துட்டு இருந்தாங்க. எந்த குழந்தையும் தன்னோட அப்பாவை அந்த விதத்துல இழந்து இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு ப்ரூஸ். தென் 16வது நாளும் ஆகுது. நம்ம கிட்ட வந்துட்டோம். யார் அது? அது ஆக்ரோலிஸோட சண்டை போட்டு இறந்த ராஜா. அப்போ அந்த காயின்ஸ்? வீழ்த்தப்பட்ட ஹீரோஸ்லாம் வசிக்கிற இடம் எலிசியம். அதுக்கான பாதையை வாங்க ஒரு படகோட்டி த ஷாரன் அவனுக்கான பணம். ஹீரோஸா? அவன் தோத்துட்டான். அதாவது அவனோட மக்கள் அவனை விரும்பினாங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ட்ரிபியூட்டை பண்ணியிருக்கணும். அந்த காயின்ஸ் அது உண்மையில அந்த பாதையை கொடுக்குமா? சில பேர் அது எதுவுமே பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தவங்க அது கடந்து போறதுக்கான பாதையை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் அது கனவு பாலத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னவா இருந்தாலும் நம்ம வந்துட்டோம் அந்த பாலத்தோட காவலன் ஹெக்ரோலிஸ் கிட்ட. சோ அதனால இன்னைக்கு நைட் நம்ம இங்க கேம்ப போட்டுட்டு நாளைக்கு சம்பவத்துல இறங்கலாம் அப்படின்னு நம்ம ஒண்டர் உமன் சொல்ல அப்படியே நம்ம ஆல்ஃபிரட் கிட்ட தான் வரும். ஆனா நம்ம ஒண்டர் உமன் பேட்மேனுக்கு 16 நாள் கடந்து போயிருக்கோம். ஆனா இங்க நம்ம ஆல்ஃபிரடுக்கு வெறும் ஃப்ரைடேல இருந்து சாட்டர்டேக்கு தாங்க மூவ் ஆயிருக்கும். சோ 2 உலகத்துக்கும் இருக்க டைம் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேகமா நகருதுன்னு உங்களுக்கு இந்த தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்க நம்ம ஆல்ஃபிரட் நம்ம கிலோ கிராக்கு சாப்பாடு போட வந்திருப்பாரு. அவன் இது ரொம்ப ஹெவியா இருக்காதுன்னு சொன்னான். ஆமா, நீ 24 வயசு பையன்தான், ஆனா மாடு மாதிரி வளர்ந்துருக்க. எஸ், மீட் தான் அந்த ட்ராலில இருக்கு. மீட் அங்க இருக்கு மேன், நான் இல்ல, அவரே எலும்புதான் அங்க இருக்கு. ஏய், என்ன சாப்பிடாத. பிளடி ஹெல். வேலை கொஞ்சம் விட்டு தான் சாப்பாடு போட வந்த ஆல்ஃபடியே சாப்பாடா மாத்திருப்பான். ஆனா எப்படியும் நம்ம ஆல்ஃபட் அங்கே தப்பிச்சு ஓடிறாருங்க. தென் அப்படியே நம்ம அகைன் கட் பண்ணி ப்ரூஸ் அண்ட் டயனா கிட்ட தான் வரும். அக்ரோலிஸ் சென்டோரை விட மேலானவன். அவன் லார்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா அவனோட அம்பு 2 காலை 4 காலா மாத்தும், 4 காலை 2 காலா மாத்தும். அண்ட் அவன் பாதுகாத்துட்டு இருக்கிற நிலப்பரப்புல அவன் மாத்தின உயிரினங்க தான் நிறைக்கப்பட்டிருக்கு. ப்ரூஸ், ஐம் ஜஸ்ட் சாரி. ஐ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் காத்தம்க்கு கீழே மான்ஸ்டர்ஸ், அண்ட் அப்புறம் நீ எனக்கு கொடுத்த அந்த தம்ஸ் டிரைவ், ஏலியன், காட்ஸ், இப்போ இந்த இடம். எனக்கு புரியுது. உன்னோட உலகம் எனக்கு புதுசா இருந்தது, விசித்திரமாவும் இருந்தது. இதோ இது என்னது? இது உன்னை பாதுகாக்கும். ஆனா சாவியும் வலியும் எதிர்த்து இல்ல. பட் அட்லீஸ்ட் அக்ரோலிஸ் மேஜிக்ல இருந்து உன்னை காப்பாத்தும். டயானா, என்னால் இதை செய்ய முடியும்னு நம்புறியா? என் நண்பனுக்கு உதவு. உனக்கு தேவையான எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. ஸோ ட்ரிங்க் அண்ட் போயிட்டு தூங்கு. கலினிட்டா ப்ரூஸ் அப்படின்னு டயானா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ப்ரூஸ் தூங்கிடுவாங்க. அண்ட் அப்போ நம்ம டயானா அந்த எலிசியமுக்கு போற பாதையை வாங்கக்கூடிய அந்த காயினை நம்ம ப்ரூஸோட கண்ணில் வச்சிருப்பா. அண்ட் அது வச்சதுமே நம்ம ப்ரூஸ் மேக மூட்டத்துக்கு நடுவில் நின்று இருப்பான். ஆனா சின்ன வயசு ப்ரூஸா. அண்ட் அப்போ நம்ம ப்ரூஸ் என்ன அப்பா ஹே கிடோ அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தாமஸ் பெயின் வந்திருப்பாரு. தென் நம்ம தாமஸ் பெயின் ப்ரூஸ் கிட்ட என்னோட நடந்து வா. ஸோ என்னது உன்னோட மைண்டில் இருக்கிறது? ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹீரோ. அந்த நாள் நீங்கள் இங்கே எல்லாரையுமே அந்த ஜூவில் காப்பாற்றுனீங்க. என்ன, ஆசிய, வயலனை, எல்லாரையும். நானும் அதான் பண்ணுறேன். ஆனால் நான் விரும்புகிற எல்லாரையுமே நான் காயப்படுத்திட்டே இருக்கேன். இது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி அந்த ஜூவில் நான் பண்ணதை உங்களை காப்பாற்றினதா நான் நினைக்கல. நீங்கள் பண்ணலையா? இல்லை, எனக்கு புரியலை. இல்லை, எனக்கு உன்னை காப்பாற்றுறதுங்கிறது அந்த நாளுக்கு முன்னாடியிலேருந்தே நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். உனக்கு ஒரு அப்பாவா கற்றுக் கொடுத்தேன். நீ ஒரு இன்ஜினியர் ப்ரூஸ். பில் பண்ணுறதுங்கிறது வெறும் ரிப்பன் கட் பண்ணுற விஷயம் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது இந்த சிட்டியை பெட்டராக மாற்றுற ஒரு அர்ப்பணிப்பு. அது என்ன மாதிரி வரணும்னு விஷுவல் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் வேலை பண்ணணும். ஆனால் அந்த நிமிஷம் அது நம்மளுக்கு எட்டாமல் போகலாம். முக்கியமாக அந்த நிமிஷம் மட்டும்தான். ஸோ அதனால் போயிட்டு பில் பண்ணு.
நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்ப்பா. அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்லும்போது தான் நம்ம காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே நம்ம ப்ரூஸ் சின்ன வயசுல ஒரு பேட் சிம்பல்ல ஒரு பிரிட்ஜ் உருவாக்கி இருப்பான்ல. அதுக்கு மேல தான் இவங்க நடந்து போயிட்டு இருப்பாங்கங்க. தென் சடனா ப்ரூஸ் இந்த இடத்துல முழிச்சு, டயானா, எனக்கு ஒரு சாரி ப்ரூஸ், தயாராகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு டயானா சொல்ல இவங்க 2 பேருமே தயாராகி அந்த பிரிட்ஜி கிட்ட தான் போறாங்க. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ், அண்ட் அப்ப நமக்கு தேவையான அந்த ஆர்டிஃபேக்ட் இந்த சண்டையில என்னால உனக்கு உதவ முடியும். ஆனா நீ அவனை வெல்லும் போது தான் அது உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த பாலத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்ரோலிஸ், அக்ரோலிஸ், வெளியே வா, உன் முகத்தை எங்களுக்கு காட்டு. அமேசானின் டயானா என்னைப் போல மாற்றமடைகிற சக்தியை பெற்றிருந்தாலும் கீழே எங்களுடன் பழக முடியாத சூர்சியோட மகள், உன்னையும் உன் கூட வந்துள்ள துணையையும் வீழ்த்த நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்க ஒண்ணா இல்ல அப்படின்னு 2 பேருமே சொல்லி சண்டையில இறங்குறாங்கங்க. இப்ப ப்ரூஸ், சாண்டர் பின்னாடி நிக்காத. என்ன? என்னதுன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே அக்ரோலிஸ் நம்ம பேட்மேனை உதைச்சி அந்த பாலத்துல இருந்து கீழே தள்ளிடுறாங்க. அவமானம். ஆனா நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு போர் வீரனோட இதயம் இருந்தது. அப்படின்னு அக்ரோலிஸ் சொல்லியிருப்பான். அண்ட் அப்ப நம்ம டயானா, பெகாசஸ், காட் ஸ்பீட், என்னோட நண்பன். அப்படின்னு சொல்ல பெகாசஸ் வேகமா கீழே போயிருக்கும். அவனை ஒரு நல்ல சென்டோரா மாத்திருக்கலாம். ஒருவேளை என்ன தொழுவ ஒரு நல்ல பேட் சென்டோரா மாத்திருக்கலாம். அக்ரோலிஸ் உன்னோட பேட் சென்டோர் எங்க இருக்கு? அப்படின்னு தலைவன் அந்த பெகாசஸ் மேலேயே உட்காந்து வந்திருப்பாங்க. அண்ட் அப்ப அக்ரோலிஸ் ஒரு அம்பை எடுத்து, ஆல்ரைட் அமேசான், 2 கால்ல இருந்து வண்டர் உமன், லுக் அவுட், 4 காலா மாறு டயானா. ஆக்ரோலிஸ் நம்ம டயானாவை டார்கெட்டா வச்சு விட்ட அம்பை நம்ம பேட்மேன் வாங்கி பாருங்க. அண்ட் அப்ப அகைன் ஆக்ரோலிஸ் இழிவான அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு அம்பை எடுக்க, அப்ப நம்ம டயானா, நீ சரியா தான் சொன்ன அக்ரோலிஸ், எங்க அம்மா மாற்றத்துல வல்லவங்க, நானும் அப்படிதான், அதனால நல்லா பாரு நான் எப்படி மாத்துறேன்னு. உன் முகத்தை தக்காளி ஒரே ஒரு பஞ்சு தான் அக்ரோலிஸ் அந்த இடத்துல நாக்கணுங்க. தென் அங்க நம்ம வண்டர் உமன் பேட்மேன் கிட்ட வர, அப்ப நம்ம பேட்மேன், டயானா, நான் தோத்துட்டேன், எனக்கு அந்த ஆர்டிஃபேக்ட் கிடைக்கல. ஹோல்ட் ஆன் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்மேன் மேல விட்ட அந்த அம்பை டயானா உடைச்சிருப்பா. தென் அதுக்கப்புறம் நம்ம பேட்மேனே அசால்ட்டா தூக்கிட்டு, நீ தோத்து போல ப்ரூஸ், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்போ உன்னோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். தென் அகைன் நம்ம பேட்மேன், இல்ல நான் இன்னும் சொல்லல, குட் பை அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கண்ணுக்கு நம்ம தாமஸ் வெயின் தெரிஞ்சிருப்பாரு. இல்ல இல்ல அப்படின்னு நம்ம ப்ரூஸ் அவனோட வீட்டுல கண் முழிச்சிருப்பான். அவ என்ன சொன்னான் ஞாபகப்படுத்து, உனக்கு தேவையான எல்லாமே உனக்குள்ளதான் இருக்கு. அப்படியே நம்ம டயானா சொன்ன விஷயம் நம்ம ப்ரூஸ்க்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதனால ப்ரூஸ் அவனுக்குள்ள இருந்த அந்த அம்பை வெளியில எடுத்திருப்பான். 2 காலை 4ஆவும் 4 2ஆவும் மாத்திர த ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்ல மண்டே மார்னிங்கே நம்ம ப்ரூஸ் வேலைக்கு வந்துடுறான். அண்ட் அப்ப மிஸ்டர் ஃபாக்ஸ், மார்னிங் ப்ரூ, ஹே உன்னோட கைக்கு என்னாச்சு? நான் நீங்க சொன்ன அந்த அட்வைஸை தான் ஃபாலோ பண்ண மிஸ்டர் ஃபாக்ஸ். குராஸை தொட்டேன், ஹார்ஸ் ரைட் பண்ணேன், சண்டை போட்டேன். ஆனா இல்ல சும்மா சொன்னேன், நான் குளிக்கும் போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். கமான், பில் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படின்னு நம்ம ப்ரூஸ் சொல்ல நம்ம கில்லர் கிராக் இருக்கிற அந்த டனல்ஸை தான் காட்டுறாங்க. அண்ட் அங்க நம்ம ப்ரூஸ், வே இந்த நெக்லஸை போட்டுக்கோ, அது உன்னோட ஸ்கின்னை டச் பண்ண விடு, அண்ட் நீ தனியா இல்ல அப்படின்னு எழுதி அந்த அம்பல இருந்து எடுத்த அந்த ஆர்டிஃபேக்ட ஒரு நெக்லஸா மாத்தி அந்த இடத்துல வச்சிருப்பான். அண்ட் அதை பார்த்த கில்லர் கிராக், ப்ரூஸ் அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸை எடுக்க, அப்படியே இந்த இஷ்யூ டு பி கண்டினியூ போட்டு முடிக்காம நெக்ஸ்ட் ஐவின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பானுங்க. எஸ், நெக்ஸ்ட் இஷ்யூல நம்ம பேட்மேன் பாய்சன் ஐவியை தாங்க ஃபேஸ் பண்ண போறாரு. அநேகலை நான் சொல்லியே ஆகணும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி பாய்சன் ஐவி இருக்க போறது கிடையாது. ஏன்னா அவ ஆப்சல்யூட்லயே அல்டிமேட்டா இருக்க போறா. அண்ட் அதை விட ஒரு ஆப்சல்யூட்டான விஷயம் என்னன்னா, அடுத்த இஷ்யூல எப்போலாக் இருக்க போகுது. அண்ட் அந்த எப்போலாக்ல ஒரு பயங்கரமான சர்ப்ரைசிங் எலமெண்ட் வச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பார்த்ததுமே நான் மிரண்டு போயிட்டேன். ஸோ அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் இருக்குது சம்பவம். ஸோ அதனால எல்லாருமே கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க. நானும் அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸை இந்த மாதிரி லேட் பண்ணாம கரெக்டாக டைமுக்கு போட்டுறேன். ஸோ அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் வரைக்கும் காத்திருப்போம். அண்ட் அது வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.